ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒரு ஆர்டிஸ்டுடைய திறமையை மழுங்கடிச்சு புதைச்சி மண்ணோட மண்ணாக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு புத்தி அது. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் சார் கோடி கோடியாக சம்பாரிச்சார்ல, இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு பண்ணுறாரு. அவர் கேட்காமல அவருக்கு எப்படி பணம் கட்டுறீங்க நீங்கள்? சூர்யா சார் கேட்டாரா? ஸ்ருதிஹாசன் கேட்டாங்களா? பாடகர் கார்த்திக் கேட்டாரா? அவருக்கெல்லாம் எப்படி பணம் கட்டுறீங்க? இப்போ லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு அவங்க தான் டப்பிங் பேசினாங்க. அவங்க பேன் பண்ணி நான் மெம்பராக இருக்கும்போது எப்படி வந்து டப்பிங் பேச வச்சிங்க? ஜவானில் வந்து சஞ்சய் தத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் டப்பிங் பேசினார். அவர் டப்பிங் யூனியனில் மெம்பரே கிடையாது. அவர் எப்படி பேச விட்டீங்க? அப்போ அவங்கெல்லாம் பேசலாம், இந்த பிள்ளை பேசக்கூடாதா? சென்னை வந்து பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் தெரியாமல் சொல்லிட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு, அம்மா நீ கட்டினது இந்துமா, இந்த பார் இந்த கார்டு, நீ இப்படி பண்ணியிருக்கணும்மா, என்னம்மா நீ சரி இந்த பணத்தை நானே கட்டுறேன், நீ மறுபடியும் வா அப்படின்னு தான் செஞ்சுருக்கணும். இப்போ இந்த முத்தமழை சாங் மூலமாக அவங்க வெளில வந்துட்டாங்க. அது என்ன ஏதாவது பேசி ஆடியோ வீடியோ வந்தால் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அந்த பிள்ளை பாடினதை வச்சு மறுபடியும் அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. இப்போ இருக்கிற அந்த டப்பிங் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு 4 டிகேட்ஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, 40 வருஷமா இருக்கீங்கும் போது அந்த டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்ல நீங்க கவனிச்ச ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? இல்லை, அப்படி பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருக்கிற டப்பிங் இதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெடிக்கேஷன் இல்லாமல் இருக்காங்களோன்றது ஒரு ஃபீலிங் எனக்கு. நான் இப்போ ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆடுகளம்ட்டு. அந்த சீரியல் நான் என்னோடய கேரக்டருக்கு நான் போய் டப்பிங் பேச போனால் கூட, டப்பிங் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் எத்தனை சீன் பேசியிருக்கேனோ அத்தனை சீனையும் நான் மறுபடியும் போட்டு காட்ட சொல்லுவேன். எங்காவது எஃபெக்ட் கொடுத்துருக்கலாமோ, ஏதாவது டைலாக் விட்டு போச்சோ, இல்லை ஏதாவது டைலாக் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ, இல்லை அதை மறுபடியும் ரீடப் பண்ணலாமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு திருப்தியானது தான் நான் தேட்டரை விட்டு வெளில வருவேன். ஆனால் இப்போ வந்து சார் சீக்கிரம் இங்கே ஒரு மீட்ரு போட்டு அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு மீட்ரு போடணும் சார், இது கொஞ்சம் சிங்கான அது கொஞ்சம் நகர்த்தி வச்சுங்க சார், லெஃப்ட்டுக்கு சார், ஓகே சார், பாய் சார் அப்படின்னு ஓடுறாங்க. அந்த மாதிரி தொழில் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கணும். அது சிவாஜி ஐயா லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. பாரம்பரியம்னு ஒரு படம் சிவாஜி ஐயா நடிக்கிறாரு. அதில் ஒரு டைலாக், அவர் ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் லூப்பில் தான் டப்பிங் பேசுவார். இப்போ வந்துருக்கிற கம்ப்யூட்டரைஸ்டு டப்பிங் எல்லாம் அவர் வந்து பேச தெரியாது. அவரை பேச வச்சதே கமல் சார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த கம்ப்யூட்டரில் எப்படி பேசணும். ஏன்னா அவருக்கு என்ன, நான் டக்கு 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 டக்குன்னு அந்த எமோஷன்லேயே இருப்பார். அதுலேயே அப்படி சிங்க் பண்ண, இது ஏறின ஸ்பீடில் மெதுவாக மறுபடியும் இறங்கி மறுபடியும் இது ஏறதுக்குள்ளார என்னடா இது அப்படின்வார். ஸோ அதை வந்து கமல் சார் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது கிடையாது. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனலில் வந்து பேசணும். ஒரு சீனில் வந்து அவர் ஏபிஎன் தேட்டரில் தான் டப், 2 தேட்டரில் தான் சிவாஜி அப்பா வந்து டப் பண்ணுவார். ஒன்று வந்து பிரசாத்னா இந்த இளையராஜா சார் வச்சுருந்தார்ல மியூசிக், இது அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே இருக்கிற லூப் தேட்டரில் பேசுவார். அப்புறம் ஏபிஎனில் பேசுவார், விஜயகிருஷ்ணா தேட்டரில் பேசுவார். ஸோ இந்த ஏபிஎன் தேட்டரில் டப்பிங் பேசும்போது ஒரு எமோஷனல் வந்து அங்கே நடித்ததை இவர் வந்து டைலாக் பேசும்போது அதை சிங்க் பண்ண முடியல. யார்? சிவாஜி அப்பா ஐயா. இன்றைக்கி நடிப்புலகத்தே நாங்கள்லாம் மேக்கப் போடும்போது அவரை மனசால நினச்சி வணங்கிட்டு தான் மேக்கப்பை போடுறோம். அவரால் பேச முடியல. அவர் என்ன பண்ணார், எழுந்திரிச்சு போய் அந்த ஸ்க்ரீன்கிட்ட நின்று அவர் உருவத்தை அவரே அடிக்கிறார். என்னடா பெருசாக நடிச்சிட்டேன், அங்கே நடிக்கும்போது மட்டும் கிழிச்சாமல் நடிச்சிட்டேன், இங்கே நடித்ததை சிங்க் பண்ண முடியலையா, தொலைச்சிருவோம் ஒன்று அப்படின்னு அவரே திட்டிக்கிட்டு வந்து உக்காந்து மறுபடியும் பேசுகிறார். சிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் அப்போ கன்னியப்பன்னு ஒரு இன்ஜினியர் இருப்பார் ஏபிஎன் தேட்டரில். அவர், நான் கண்ணியப்பா சரியா பாருக்கா அண்ணா, கரெக்டாக இருக்கண்ணே அப்படின்னு அப்படி பார்த்துக்கப்புறம் அப்போ கூட
முடிஞ்ச உடனே டக்குன்னு ஏஞ்சி போயிட மாட்டாருமா. இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். இப்போ இருக்கிற ஒவ்வொரு கலைஞரும் கற்றுக்கணும். உட்காந்துட்டு அந்த அந்த சீன் மூட்லேயே இருப்பார். இன்னும் கூட எமோஷனல் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் அந்த இது அப்படி பேசியிருக்கலாமோ, அந்த ஃபீலிங்லேயே இருப்பார். அவருக்கா அந்த எமோஷனல் அடங்கி அவர் வந்து ஓகே அப்படின்னு நார்மல் சிவாஜி கணேசன் ஐயாவா வரும்போதுக்கப்புறம் தான் என்னவா போகலாமா, சரி வாயா எனக்கும் பசிக்குது அப்படின்னு அப்போ தான் நார்மலுக்கு வருவார். அது வரைக்கும் அந்த கேரக்டராகவே தான் இருப்பார். நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் அவர்கிட்ட துளி துளியாக கற்றுக்கலாம். நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதாக சொல்கிறேன். ஒரு சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் ஒளியெல்லாம் வரும் நிகழ்ச்சியெல்லாம், மதன மாளிகையில், அந்த சாங் பார்த்துருக்கீங்களா? அந்த சாங் நல்லா கவனித்து பாருங்கள். லாங் ஷாட்டில் வரும்போது உஷாநந்தினி மேடம் அப்படி வருவாங்க, சிவாஜி அப்பா வந்து நின்று இந்த கையை அப்படி வச்சுட்டு இப்படி நிற்பார், அந்த ஷாட்டில் இப்படி நிற்பார். கட் பண்ணால் வேறு ஷாட்டு கேமரா இங்கே வைப்பாங்க, அடுத்தது ஒரு லிரிக் எடுக்கணும். அப்போ அங்கே எப்படி நின்னாரோ அந்த ஷாட் இங்கே வைக்கும்போது இங்கேயும் பிகினிங் அப்படியே தான் நிற்பார். ஸோ ஆக்டிங்குடைய கண்டினியூட்டி வந்தும் கவனிக்கிறாரு, காஸ்டியூம்ஸும் கவனிக்கிறாரு. நின்னதுக்கப்புறம் எந்த விரல் நம்ம நீட்டி இருக்கோம், எந்த விரல் மடங்கி இருக்குது, இதை பார்த்துட்டு அவர் மைண்டில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் அது வந்து ரிலாக்ஸ் ஆவார். இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் வந்து நடிக்கிறவங்களுக்கும் வரணும், டப்பிங் பேசுகிறவங்களுக்கும் வரணும். அது இப்போ ரொம்ப குறைவாக இருக்குதோன்றது தான் எனக்கு மனசு கவலை. இப்போ இருக்கிற கலைஞர்கள் பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு இஷ்யூ, சின்மயி மேம்க்கு ரெட் கார்டு கொடுத்து பேன் பண்ணாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு, எதனால் பேன் பண்ணாங்க? நான் அப்போது யூனியனில் பொறுப்பில் தான் இருந்தேன். பட் சின்மயி வந்து பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் தெரியாமல் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மெம்பர் ஆகினது வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப். அப்போது வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து லைஃப் மெம்பர்ஷிப்புன்ட்டாங்க. பட் அவங்க லைஃப் மெம்பர்ஷிப் ஆகலை. அவங்க எதை வச்சு லைஃப் மெம்பர்ஷிப் சொன்னாங்கன்னா, ஒரு படத்துக்கும் 10% யூனியனுக்கு பணம் கட்டணும். அந்த 10% நிறையவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நான் லைஃப் மெம்பர் அப்படின்னு யாரோ தப்பாக அவங்கள கைட் பண்ணாங்களோ இல்லை என்னவோ தெரியல. பட் அது வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு உண்டான ஒரு பர்சனல் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பேன் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து அவங்க பணம் சரி தெரியாமல் லைஃப் மெம்பர்ஷிப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டு, அம்மா நீ கட்டினது இந்துமா, இதை பார் இந்த கார்டு, நீ இப்படி பண்ணியிருக்கணும்மா, என்னம்மா நீ சரி இந்தா இந்த பணத்தை நானே கட்டுறேன், நீ மறுபடியும் வா அப்படின்னு தான் செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு பாடகிமா. நானும் அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய பேச்சு ஒரு காலகட்டத்தில் உள்ளுக்குள்ளே எடுபடலை. எல்லாம் பிளாக் பண்ணி வச்சாங்க. அதனால தான் பஸ் அவுட் ஆகி இப்போ நான் வெளில வந்தது. ஸோ நீங்கள் அதை கூப்பிட்டு சின்மை யார் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அம்மா இதுமா இதுமாதிரி கொடுக்க மாட்டிங்களா? சரி அவங்க வந்து 250 ரூபா கட்டலை, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஏன் கோர்ட்டுக்கு போனது என்ன தப்பு? அந்த 250 ரூபா நீ கட்டி அவங்கள வந்து மறுபடியும் சேர்த்து ஒரு ஆர்டிஸ்டினுடைய திறமையை மழுங்கடிச்சு புதைச்சி மண்ணோட மண்ணாக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு புத்தி. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விஜய் சார் கோடியாக சம்பாரிச்சார்ல, இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சார் பண்ணுறாரு. அவருக்கு எனக்கு 250 ரூபா பணம் கட்டுன்னு சொல்லிட்டு யூனியனில் வந்து கேட்டாரா? அவர் கேட்காமல அவருக்கு எப்படி பணம் கட்டுறீங்க நீங்கள்? சூர்யா சார் கேட்டாரா? அவருக்கு எப்படி பணம் கட்டுறீங்க? ஸ்ருதிஹாசன் கேட்டாங்களா? பாடகர் கார்த்திக் கேட்டாரா? அவருக்கெல்லாம் எப்படி பணம் கட்டுறீங்க? அந்த மாதிரி சரி அந்த பிள்ளை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தால் பண்ணிடுச்சுன்னா கூப்பிட்டு 250 ரூபா இதாம்மா 250 ரூபா கட்டுமா, நீ வாம்மா, நீ எவ்வளோ பெரிய திறமையான ஆர்டிஸ்ட், நீ எல்லாம் வந்து போகலாமா வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீ என்ன தான் ஒருத்தர் அழுத்தி வச்சு பார்த்தாலும் அவங்க வெளியில் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டோன்னா வந்துடுவோம். இப்போ இந்த முத்தமழை சாங் மூலமாக அவங்க வெளில வந்துட்டாங்க. அது என்ன ஏதாவது பேசி ஆடியோ வீடியோ வந்தால் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அந்த பிள்ளை பாடினதை வச்சு மறுபடியும் அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. இது தப்பு இல்லையா? ஸோ ஒரு தவறுகள் யார் செஞ்சாலுமே அதை திருத்தி அவங்கள சரியான பாதையில் போக வைக்க வேண்டியது தான் தலைமையோட பொறுப்பு. அதை விட்டுட்டு ஒரு திறமையை அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னம்மா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மறுபடியும் இப்போ சின்மயி உள்ளே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க
அவங்களோட பேன் இதா ஆயிருச்சா சார்? அது எதுவும் தெரியாது. இல்லை அது இனிமேல் ஆனவிடமா கேட்டாங்கன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கணுன்றேம்மா. நான் கேட்குறேம்மா, ஒரு தவறு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த தவறு இவங்க பண்ணிட்டாங்கன்றது ஒருத்தருக்குள்ளே இருக்கிற திறமை எப்படிம்மா அழிப்பீங்க நீங்கள்? அது உயிர் அப்படியே உருவி எடுக்கிற மாதிரி இல்லையா? சரி, அதே மாதிரி தப்பு வேறு யாருமே பண்ணாமல் இருந்து அவங்கள நீங்கள் தண்டிக்காமல் இருந்திருக்கீங்களா? விட்டுருக்கீங்கல்ல. சரி போடாண்டையே அந்த மாதிரி இந்த பிள்ளைய விட வேண்டியது தானே. என்னம்மா கொலை குற்றமாம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாமல் இன்றைக்கி நான் மெம்பர்ஸாக எத்தனை பேர் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை நான் தான் வெளியில் கொண்டு வந்தேன். இப்போ லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு அவங்க தான் டப்பிங் பேசினாங்க. அவங்க பேன் பண்ணி நான் மெம்பராக இருக்கும்போது எப்படி வந்து டப்பிங் பேச வச்சிங்க? அவங்க ஹைதராபாத் போய் பேசுகிறாங்க, அங்கே போய் எப்படி பேச வச்சிங்க? அப்போ மட்டும் ஏன் விட்டீங்க? சரி ஓகே, ஷாருக் கான் நடித்து ஒரு படம் வந்ததில்ல ஜவான். ஜவானில் வந்து சஞ்சய் தத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் டப்பிங் பேசினார். அவர் டப்பிங் யூனியனில் மெம்பரே கிடையாது. அவர் எப்படி பேச விட்டீங்க? அப்போ அவங்கெல்லாம் பேசலாம், இந்த பிள்ளை பேசக்கூடாதா? இத்தனைக்கும் அந்த பிள்ளை என்ன சொல்லிடுச்சு? ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப்பை லைஃப் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லிச்சு. அதுக்காக அது கோர்ட்டுக்கு போச்சு. நீ கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் குறை செய்யணும். அது உன் வீட்டு பொண்ணு மாதிரி தானே, ஏன் பண்ணல? நானும் அந்த பீரியடில் சின்மையை பற்றி தப்பாக தான் பேசினேன். ஏன் எதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு நான் பேசினேன். ஆனால் தண்டிக்கிறதுன்றது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையே அழிக்கணும்னு வந்ததுன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்னுடைய அனுபவம், எனக்கு உள்ளூராக ஏற்பட்ட உணர்வுகள், இப்போ தலைவர் பற்றி இப்போ நான் சொன்னது அந்த அவர் எவ்வளோ பெரிய கடவுள்னு வெளில தெரிய போகுதுன்றதெல்லாம் எனக்குள்ளார ஏற்பட்ட உணர்வு. இது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. இது வேறு யார் சொல்லியோ படித்தோ இல்லை, நான் உணர்ந்தது. எதிர்காலம் உணரும்போது இன்றைக்கி வாவ் தமிழால் நான் சொன்ன விஷயந்தான் நாளைக்கு வந்து வெளியில் தெரிஞ்சிருக்குதுன்றது வெளியில் தெரிய வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி.